அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். அன்பினால் உள்ளமெல்லாம் ஆளும் ராமனை இன்னல் விளைவிப்பவன் என்று கூறினால் இதயங்கள் யாவும் துன்பச் சீற்றமடையுமே என்று பரதன் கூறுதல். பாடல் எண் 835. புன்னகையின் கோளன்னும் பூமுகத்தை யாரேனும் நன்னறியற்றோனன்றே நாணாமல் கூறினரோ அன்பரசாய் உள்ளமெல்லாம் ஆளுகதிர் சீரியனை இன்னல் செய்வோன் என்றால் இதயமெல்லாம் சீரிடுமே. இதுவே 835வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். புன்னகையின் கோளன்னும் பூமுகத்தை யாரேனும் என்ற முதல் வரிக்கான விளக்கம், வானில் உலவுகின்ற பல்வேறு வகையான கோள்களைப் போலவே இந்த மண்ணிலே உலவுகின்ற புன்னகையின் கோள் என்று குறிப்பிடும் வண்ணமாய் புன்னகையின் அம்சமாக திகழக்கூடிய ஒரு மலரானது மலர்ந்திருப்பது போன்று பூமுகத்துடன் காட்சியளிக்கக்கூடிய ராமனை யாராவது நன்னறியற்றோன் என்றே நாணாமல் கூறினரோ, நல்ல நெறியும் கூட இல்லாத ஒரு கொடியவன் என்றும் ஒரு தீயவன் என்றும் வெட்கம் கூட இல்லாமல் சற்றும் நாணம் கூட இல்லாமல் பொய்யான குற்றச்சாட்டினை அந்த ராமன் மேல் யாரேனும் வைத்தார்களோ அன்பரசாய் உள்ளமெல்லாம் ஆளுகதிர் சீரியனை, உலகில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களின் உள்ளத்திலும் அன்பின் அரசாங்கம் நடத்தக்கூடிய அன்பிற்கே அரசனாய் திகழக்கூடிய அந்த ராமனை, கதிரவ குலத்தின் மன்னனாக ஒரு கதிரவனானது நன்மை என்னும் ஒளியை தந்து தீமை என்னும் இருளை விலக்குதல் போலவே அந்த கதிரவ குலத்தின் மன்னன் என்கிற ஒரு தன்மையுடன் அந்த கதிரவ குலத்து மன்னர்களுடைய மிகவும் சீரிய குணம் பொருந்தியவனாய், மிகவும் சிறந்த குணம் பொருந்தியவனாய் திகழக்கூடிய அந்த ராமனை இன்னல் செய்வோன் என்றால் இதயமெல்லாம் சீரிடுமே. துன்பம் விளைவிப்பவன் என்று அவனை பொய்யான குற்றச்சாட்டினால் எவரேனும் அவனை தண்டனைக்கு ஆளாக்கினால் அதை பார்த்து ராமன் மேல் பெரும் அன்பு கொண்டிருக்கக்கூடிய இதயங்கள் யாவும் பெரும் துன்பச் சீற்றத்தை வெளிப்படுத்துமே. அந்த இதயங்கள் யாவும் பெரிதும் வேதனை அடையுமே என்று பரதன் தன் தாயாகிய கைகேயியிடம் கூறினார். இதுவே 835வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 836வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.